திமுக அரசுக்கு மக்கள் பத்தி கவலை எடப்பாடி சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப கவலைப்பட்டாரு, அதனால தான் வீட்டுல இருக்காரு. அவர் ரொம்ப கவலைப்பட்டிருந்தா அவர் என் வீட்டுக்கு போறாரு. டெல்லியில தான் அதிமுக அதாவது நேற்று எங்களை கேட்கும்போது சொன்னாங்க, எல்லாருமே குறி வச்சு திமுகவை தாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இதை விட்டா பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. டெல்லியில தான் அதிமுக அலுவலகம் செயல்படுது அப்படின்னு சொல்லி நீங்க தொடர்ந்து திமுகவினரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது எப்படி அப்படி அப்படி யார் சொன்னாங்க? இல்ல அவங்க சொன்னாங்க டெல்லியில இருந்தா இல்ல, பிஜேபி கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. விஜய் மேட்டர்ல சார், விஜய் விவகாரத்துல பாரபட்சம் இல்லாம அனுமதி கொடுக்கணும் பிரச்சாரங்களுக்கு அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. அப்ப திமுக அரசு பாரபட்சம் பாக்குறா காவல்துறை வச்சு? இல்லையே கேட்குறேன். நான் திமுக சார்பாக நானே ஒரு கூட்டம் நடத்துறேன்னா கூட காவல்துறை அனுமதி பெற்று தான் நடத்த முடியும். இருங்க, நான் கேட்குறேன், நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். காவல்துறை அனுமதி பெற வேண்டும். காவல்துறை எப்படி அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த போக்குவரத்து பொதுமக்கள் எவ்வளோ தூரம் வரும், வண்டி எவ்வளோ வாகனங்கள் வரும், அவங்களுக்கு இடைஞ்சல் வருமாங்கிறத பார்த்து தான் கொடுக்குறாங்க. தவிர்க்க முடியாது கொடுக்கும்போது கூட வேறு பக்கம் ரூட் இருந்ததுன்னா மாற்றி விட்டு அந்த ஒரு இடத்த கொடுக்குறாங்க. அதுதான் காவல்துறை கொடுக்குறது. நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் அப்படி தான் வாங்குகிறோம். எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்களுக்கு பல நேரங்களில் மறுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த இடம்லாம் பாதிக்கணும், நாங்கள் அவங்க சொல்கிற இடத்துல தான் நாங்கள் போய் நடத்துவோம். இதுதான் நடைமுறை. எப்படி போய் நாங்கள் போய் அவரை போய் இது சொல்கிறதெல்லாம் இல்லை. அப்படி நீங்களா எழுதிங்க, நான் சொல்கிறது என்ன, நீங்களாம் பார்த்துக்க வேண்டியதான். நான் சொல்கிறேன், காவல்துறை உரிய நடவடிக்கை நீதிமன்றம் கூட சொல்லுது, இந்த இடத்துல நீங்கள் நீதிமன்றம் கொடுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வேறு ஏற்பாடு பண்ணிட்டு தான் அதை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. எனவே காவல்துறை இன்றைக்கு போக்குவரத்துலாம் நெரிசல் அதிகமாக இருக்குது. பொதுமக்களுடைய நிறையா சாலைகளில் போகிற நேரத்தில் ஒரு பல இடங்களில் கேட்குற இடத்தெல்லாம் கொடுத்தா நாட்டில் அன்னைக்கு போக்குவரத்து இடைஞ்சலாக வரும்னால தான் காவல்துறை நிறுத்துறாங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, திமுகவுக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளுக்கும் இது ஒரே லெவல் தான் எடுக்கிறாங்க. அதான் விஷயம். பொன்னாங்குடி வரல, பேருந்து கூட சொல்கிறோம். அதான் கலெக்டருக்காரு அன்னைக்கு சொல்கிறோம் சார், வர சொல்லி சொல்கிறோம். நடிகர் விஜய் வந்து 300 ஏக்கர் விவசாயம் நடக்கிற பெரிய குளத்துல 150 ஏக்கர் பரப்பளவு நீ சொன்னதை கருத்தில் கொள்கிறோம். இப்போ இந்த தூய்மை இந்தியா திட்டம் மாதிரி அதுக்கு ஒரு திட்டம் வந்து இருக்கும், கொடுத்து சிஎஸ்ஆர் ஃபண்டில் கூட மாவட்ட ஆட்சியாளர் விட்டு எடுக்க சொல்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.